ஹலோ சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற திருக்குறளுக்கான ஒரு கதையை பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னா என்ன? வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டுல நிறைய பேர்ட்ஸும் அனிமல்ஸும் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அது ஒரு செழிப்பான காடு. அதுல நிறைய ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. நல்ல தண்ணி இருக்கும். அதனால எல்லா விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. அங்க 2 டவுக்கான் பறவைகளும் இருந்தது. அந்த டவுக்கான் பறவைகள் ஒரு மரத்துல கூடு கட்டி அதுல முட்டைகள் இட்டு வச்சிருந்தது. அந்த மரம் ஒரு ஆத்தோரமா இருந்தது. இப்படி அந்த டைக்கூன் பறவைங்க ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருந்த போது ஒரு நாள் என்னாச்சு, பயங்கரமான மழை வந்தது. ரொம்ப பெரிய மழை. அந்த மழையினால ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடிச்சு. நிறைய வெள்ளம், தண்ணி எல்லா பக்கமும் வந்துருச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அது அந்த மரத்துல இருக்க முட்டைகளை அடிச்சிட்டு போயிடுச்சு. இத திரும்பி வெளியில போயிருந்த பறவைகள் திரும்பி பார்த்த உடனேதான் கண்டுபிடிச்சது. அச்சோ, இப்படி ஆயிடுச்சு, நம்ம குழந்தைகள்லாம் எங்க? நம்ம முட்டைகள் குஞ்சு பொரிச்சாதானே குழந்தைங்க வரும், முட்டைகளை காணமே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயந்து போயிடுச்சு. அப்புறம் ரெண்டும் சேர்ந்து யோசிக்குது, சரி என்ன பண்ணலாம், நம்மளால என்ன பண்ண முடியும், சரி இந்த ஆத்துல இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சிடலாம், குடிச்சிட்டோம்னா அப்ப அடியில முட்டை இருக்கும்ல, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல இருக்க தண்ணிய குடிக்க ஆரம்பிக்குது. எப்படி ஐடியா பாருங்க! அதுக்கு ஆத்துல இருக்க தண்ணியை அந்த குட்டி பறவைகளால குடிச்சு முடிக்க முடியுமா? ஆனாலும் முயற்சி பண்ணுது. முட்டைகளை எடுத்தாகணுமே, அதோட குழந்தைகளை காப்பாத்தி ஆகணுமே, வேற வழி இல்லையே, இது ஒண்ணுதான் அதுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி. அப்படி தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு முனிவர் வர்றாரு, ஒரு மாங்க். அவர் அந்த காட்டிலே வாழ்றவரு. அவர் அந்த வழியா நடந்து வர்றாரு. பாக்குறாரு, தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்னது ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, ரொம்ப நேரமா அப்படி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கே, ரெண்டும் மாத்தி மாத்தி தண்ணி இது பண்ணுது, குடிச்சு கொண்டு போய் அங்க துப்புது, அப்புறம் மறுபடியும் குடிக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு, அவரால் பறவைகளோட பேச முடியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பறவைகள் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுடைய எக்கெல்லாம் போயிடுச்சு ஆத்துல, அதனால நாங்க தண்ணி எல்லாம் குடிச்சு அந்த எக் எடுக்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லுச்சு. உங்களால முடியுமா? தண்ணி எல்லாம் குடிச்சு உங்களால எக் எடுக்க முடியுமா? எவ்வளவு தண்ணி ஓடுது ஆத்துல அப்படின்னு சொல்றாரு. அது எங்களுக்கும் தெரியும், ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க எங்களால முடிஞ்சதை முயற்சி பண்றோம்னு சொல்லுச்சு இது. அப்பதான் இவர் நினைக்கிறாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது இது எங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அவரு அந்த முட்டைகளை எடுத்து கொடுக்குறாரு. 2 பறவைகளும் அவருக்கு நன்றி சொல்லுது. இருங்க இருங்க, இன்னும் கதை முடியல. இப்ப சொல்லுங்க, அந்த முட்டைகள் திரும்பி கிடைச்சதுக்கு காரணம் யாரு? இந்த மாங்கா, இந்த பறவைகளா? நீங்க என்ன சொல்லுவீங்க? மாங்குன்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான், அவரு தான் எடுத்து கொடுத்தாரு. ஆனா அவர் சும்மாவே எடுத்து கொடுத்துருப்பாரா? இந்த பறவைகள் தண்ணி குடிக்காம இருந்திருந்தா, அதை அவர் பார்க்காம இருந்திருந்தா அவர் எடுத்து கொடுத்துருப்பாரா? இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால எப்பவும் என்ன பண்ணணும், நம்ம தான் நமக்காக முயற்சி பண்ணணும். நம்ம நமக்காக முயற்சி பண்ணணும்னா தான் அதை பார்த்துட்டு மற்றவங்க ஹெல்ப் பண்ண வருவாங்க. நம்மளே முயற்சி பண்ணலைன்னா அது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? நமக்கு ஹெல்ப் வேணும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. முதல் அடி நம்ம தான் எடுத்து வைக்கணும். நமக்காக நம்ம தான் முயற்சி பண்ணணும். அப்ப நமக்கு ஹெல்ப் தானா கிடைக்கும். கடவுளே நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். நம்மளோட முயற்சியை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறானே, எனக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் முயற்சி திருவினையாக்கும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா என்னன்னா, கடவுளே அருளால நினைக்கலன்னா கூட நம்மளோட முயற்சி நமக்கான பலனை கண்டிப்பா கொடுக்கும். அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த எக்கெல்லாம் ஹேட்ச் ஆகி நிறைய டவுக்கான் பேர்ட்ஸ் வந்துருச்சு, பேபி பேர்ட்ஸ். அப்புறம் எல்லாம் ஹாப்பியா வாழ்ந்தாங்க.
தேங்க்யூ.